கர்த்தரின் வாக்குத்தத்தம் மற்றும் விசுவாச அறிக்கை ஜெபம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்குள் பிரியமான சகோதரர் சகோதரிகளே, இன்று நாம் தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் ஆரோக்கியத்திற்கும் செழிப்பிற்குமான விசுவாச அறிக்கையை செய்ய போகிறோம். ஒரு நேரத்தில் யாத்ராகமம் 15:25 முதல் 26 வரை மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்டவுடனே அது மதுரமான தண்ணீராயிற்று. அவர், எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். அதாவது, இஸ்ரவேல் ஜனங்கள் பாலைவனத்தில் நடந்து கொண்டிருந்தனர். தாகம், சோர்வு, நம்பிக்கையின்மை. அவர்கள் மரா எனப்படும் இடத்தை அடைந்தனர். அங்கே தண்ணீர் இருந்தது. ஆனால் அந்த தண்ணீர் கசப்பானது. மக்கள் துயரத்தோடு முணுமுணுத்தார்கள், நாம் என்ன குடிப்போம் என்று. அப்போது மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அந்த கணத்துல கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அந்த மரத்தை தண்ணீரில் போட்ட உடனே கசப்பான தண்ணீர் மதுரமான தண்ணீர் ஆயிற்று. அந்த நேரத்துல தேவன் ஒரு வாக்குத்தத்தம் அளித்தார். விசுவாச அறிக்கையிடல், ஃபேத் டெக்ளரேஷன். யாத்ராகமம் 15:26. நானே உன்னை குணமாக்கும் கர்த்தர். உங்கள் கண்களை மூடுங்கள், உங்கள் இருதயத்தை தேவனிடம் உயர்த்துங்கள். முழு இருதயத்தோடும் முழு விசுவாசத்தோடும் இந்த வார்த்தைகளை அறிக்கையிடுங்கள். இன்று தேவன் என்னை பார்த்து பேசுகிறார். நானே உன்னை குணமாக்குகிற கர்த்தர். அவருடைய வார்த்தை இப்பொழுது என்னுள் செயல்படுகிறது. அவருடைய வல்லமை என்னை குணமாக்குகிறது. இந்த வினாடியிலேயே தேவனுடைய சுகமளிக்கும் சக்தி என் சரீரத்திற்குள் பாய்கிறது. என்னை குணமாக்கும் பரிகாரி என் தேவன் தான். தேவனுடைய வார்த்தை எதை சொல்லுகிறதோ அதை நிறைவேற்றும் வல்லமை கொண்டது. நான் அந்த வார்த்தையை இப்போது முழுமையாக பெற்றுக்கொள்கிறேன். தேவனுடைய தெய்வீக சுகம் என் சரீரத்தில் செயல்படுகிறது. சுகமளிப்பது என் தேவனுடைய சுகம். அந்த தேவன் இப்போது எனக்குள் வாழ்கிறார். என் சரீரம் பரிசுத்த ஆவியானவரின் ஆலயம். பிணிகளை நீக்கும் தேவன் என்னுள் வாசம் செய்கிறார். என் தேவன் எந்த வியாதியை விடவும் மகா வல்லவர். என்னை குணமாக்கும் கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார். ஆகையால் என் பரிபூரண சுகத்திற்கு நான் ஒருபோதும் குறைவுபடேன். தேவனுடைய சுகமளிக்கும் வல்லமை என் சரீரத்தில் வேலை செய்கிறது. சுகமளிக்கும் தேவன் என்னுள் இருக்கிறார். க்ளோசிங் பிரேயர். அன்பின் பிதாவே, நீர் என் பரிகாரியாக இருப்பதற்காக உமக்குச் ஸ்தோத்திரம். இப்பொழுதே என்னை குணமாக்கிக் கொண்டிருப்பதற்காக உமக்குச் ஸ்தோத்திரம். என் சரீரத்தில் சுகமளிக்கும் வல்லமை வேலை செய்கிறது. நான் குணமடைந்தேன். நான் சுகமடைந்தேன். நான் விடுதலை பெற்றேன். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.